இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க்கோட ஒரு நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லைனுக்கு செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வந்து எடுத்திருக்கேன். ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சுகர் பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஆஸ் யூஸ்வல் சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா 2 பீடை தான் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் 1 பீடாக கூடமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். நீங்கள் 3, 4 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேமில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சுருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாவோ இல்லைன்னா ஒரு பீடாவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட் இருக்கும் இல்லையா. ஸோ பைப்பிங் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் க்ளூ போட்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சுமே அது மேலே வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோடிங்குமே வந்து கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கம் போட்டு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ட்ரை ஆக விட்டுடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அட்லீஸ்ட் 5 to 10 minutes விட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கும். நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து தான் போகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா லோடிங் வந்து போட ஆரம்பிக்கலாம். அண்ட் லோடிங் எப்படி போடணும் அப்படின்ற அதோட வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியும் லோடிங் எப்படி போடணும் அப்படின்னு கிளியராக நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து போட்டு எடுத்திருக்கேன். ஸோ தட் அது பார்த்திங்கன்னா இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அந்த லுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிசைனே இதில் வந்து இருக்குது. அதாவது மேங்கோ டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டுருந்தா. ஸோ பிளான் வந்து பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்திருக்கேன். அந்த ஷேப்புக்கு ஒன்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன டிசைன் வந்து போடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யோசிச்சு வந்து பிகினருமே இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு வந்து காட்டியிருக்கேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலாம் வந்து பண்ணலை. ஸோ சரியிலே தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் சாரீ கலரில் என்ன கலர் இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைன் மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து எடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு மேங்கோ டிசைன், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து பாருங்கள் ஒரு லைனுக்கு வந்து சுகர் பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.